வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சொரா புட்டு பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொராவை நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி சொராவை இப்போது நம்ம வேக வைக்கிறோம். சொரா நல்லா வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சொராவை நல்லா பிசையணும். முதல்ல கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். சொராவுக்குள்ளே இருக்க எலும்பெல்லாம் நல்லா உடையிற மாதிரி பிசையணும். இப்போது மஞ்சள் பொடி போட போகிறோம். 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ உப்பு போடுறேன், மிளகுத்தூள் போடுறேன். கொஞ்சம் வாயு தூள் அதிகமாக இருக்கும், அதனால் மிளகுத்தூள் போடுறோம். சொரா புட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பூண்டு போடுறேன். சொரா புட்டு பண்ணும்போது பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். கூடவே இஞ்சியும் சேர்த்து போடுறேன். நல்லா வதக்கணும். இப்போ கருவேப்பிலை போடுறேன். ஆல்ரெடி 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை தான் இப்போ போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போது நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே சொராவில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன். நல்லா வதக்கிக்குங்க. இப்போது சொராவை எடுத்து கடாயில் போட போகிறேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி போடுறேன். சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு சொரா புட்டு மிக மிக அவசியமானது. குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கும், தாய்மாருக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.